Going concern concept. Let's quickly revise about going concern. Going concern அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க, கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா எல்லாருமே வந்து தே வில் அசியூம் இட். அது வந்து க்ளோஸ் ஆக போறது இல்ல, கண்டினியூஸா போயிட்டே இருக்கும், ரன் ஆயிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் பிசினஸ் எப்பயுமே ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் அசம்ஷன் தட் கம்பெனி இஸ் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். அப்புறமா அந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்டா இருந்துச்சுன்னா அதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அசட்ஸ் வில் பி ரியலைஸ்ட், liabilities will be discharged அப்படின்ற ஒரு தாட்ல தான் அதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. In the normal course of business, assets will be realized and liabilities are discharged in the normal course of business because it's going to continue ஆகிட்டே இருக்கும்போது அசட்ஸ்லாம் ரியலைஸ் ஆகிடும், liabilitiesலாம் டிஸ்சார்ஜ் ஆகிடும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். ஆனால் கம்பெனி வந்து கோயிங் கன்சர்ன் இல்லை அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அசட்ஸ்லாம் வித்துருவாங்க, லைபிலிட்டிஸ்லாம் பே பண்ணிடுவாங்க. அசட்ஸை விற்று வர காசில் வந்து லைபிலிட்டிஸை பே பண்ணுவாங்க. பே பண்ணிட்டு கம்பெனியை வந்து மூடுறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதோட பேர் வந்து லிக்விடேஷன் பேசிஸ். இஃப் ஈவெண்ட்ஸ் ஆர் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஹாவ் அ சிக்னிஃபிகண்ட் டவுட். என்ன டவுட் அப்படின்னா கோயிங் கன்சர்ன் கான்செப்டா இருக்க போறது இல்லை இந்த கம்பெனி அப்படின்ட்டு ஒரு ஈவெண்ட்ஸ் ஆர் சர்க்கம்ஸ்டான்சஸ் சிக்னிஃபிகண்ட் டவுட் தட் இண்டிகேட்ஸ் the company is no longer a going concern அப்படின்னா we have 3 indicators. This can be asked as a separate question. What are the indicators அப்படின்னா financial indicators, operating indicators and other indicators. Financial அப்படின்னா related to money, operating indicators related to management, then other indicators related to legal and regulatory frameworks. அந்த மாதிரி financial indicators we have all these points. Adverse key ratios, இது எல்லாமே இட்ஸ் நாட் அ கோயிங் கன்சர்ன் தானே, ஸோ இட் இஸ் அ நெகட்டிவ். எல்லா வேர்ட்ஸுமே நெகட்டிவ்ல இருக்கும். அட்வர்ஸ்னாவும் நெகட்டிவ். நெக்ஸ்ட் அரியர்ஸ், இன்எபிலிட்டி, அட்வர்ஸ் கீ ரேஷியோஸ், அரியர்ஸ் ஆர் டிஸ்கண்டினியூவன்ஸ் ஆஃப் டிவிடெண்ட்ஸ். டிவிடெண்ட்ஸ்லாம் பே பண்ணணும் இல்லையா, ஆனால் டிவிடெண்ட்டை பே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் கம்பெனி இருக்கு. அண்ட் தென் இன்எபிலிட்டி டு கம்ப்ளை லோன் அக்ரிமெண்ட்ஸ், டு பே கிரெடிட் பே பண்ண முடியல, அப்புறமா லோன் அக்ரிமெண்ட்ஸ்ல இருக்கிறபடி லோனை ரீபே பண்ண முடியல, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கம்பெனி இஸ் நாட் அ கோயிங் கன்சர்ன். அதாவது கம்பெனி கண்டினியூ ஆகாது இனிமேல் அப்படின்ற ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் சேஞ்ச். என்ன சேஞ்ச் அப்படின்னா கிரெடிட் டு கேஷ் பேசிஸ். சப்ளையர்ஸ் வந்து நம்பிக்கை இருந்தால் தானே அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க, காசு வந்து நீங்கள் அப்புறமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் பேசிஸில் சப்ளை பண்ணுவாங்க திங்ஸ் எல்லாம். ஆனால் இவங்க வந்து சரியா லோன் ரீபே பண்ணுறது இல்லை, நெக்ஸ்ட்டு கிரெடிட்லாம் பே பண்ணுறது இல்லை, டிவிடெண்டும் பே பண்ணுறது இல்லை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து சப்ளையர்ஸ்லாம் கிரெடிட் பேசிஸில் கொடுக்க யோசிப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு என்ன திங்ஸ் வேணும்னாலும் நீங்கள் காசு கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க, கிரெடிட்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சுன்னா இட் இஸ் நோன் அஸ் ஃபினான்ஷியல் இண்டிகேட்டர்ஸ். நெக்ஸ்ட் இஸ் ஆப்ரேட்டிங் இண்டிகேட்டர்ஸ். திஸ் இஸ் ரிலேட்டட் டு மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்டே டிசைட் பண்ணிட்டாங்க போதும் கம்பெனியை மூடிடலாம் அப்படின்ட்டு அவங்களே டிசைட் பண்ணிடுறாங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டிசிஷன் டு லிக்விடேட் அவங்களே டிசைட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் லாஸ் ஆஃப் கீ மார்க்கெட், கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ், பிரான்ச்சஸ். லாஸ் ஆஃப் கீ மேனேஜ்மெண்ட் வித்தவுட் எனி ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லாமல் மேனேஜ்மெண்ட் காட் சேஞ்ச்டு. அப்புறமா லேபர் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் ஷார்ட்டேஜ் ஆஃப் சப்ளையர்ஸ். இது கூட எல்லாமே நெகட்டிவ் வேர்ட்ஸாக இருக்கும். டிசிஷன் டு லிக்விடேட், லாஸ், difficulties and shortage of suppliers. Next other changes, other indicators என்னது அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் லீகல் ஆர் ரெகுலேட்டரி ரூல்ஸ். இப்போ பண்ணிட்டு இருக்க பிஸ்னஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கு, ஆனால் திடீர்னு ஒரு சேஞ்ச் ஆஃப் ரூல்ஸ் வருது, நீங்க பண்ற பிஸ்னஸே வந்து தப்பான பிஸ்னஸ், இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. தட் இஸ் சேஞ்ச் ஆஃப். அதனால ரூல்ஸ் சேஞ்ச் ஆனதுனால பிஸ்னஸ் வந்து கோயிங் கன்சர்னா இல்லாமல் மூட போறாங்க. ஸோ இட் இஸ் அதர் இண்டிகேட்டர்ஸ். அண்ட் பெண்டிங் கேசஸ், அடிஷ்னல் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். சிக்னிஃபிகண்ட் டவுட் இருக்கும்போது அடிஷ்னலாக ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பண்ணணும். என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னா ஆடிட்டர் ஷுட் கலெக்ட் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ். மெட்டீரியல் அன்சர்டனிட்டி இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எப்படி செக் பண்ணணும், என்னென்ன அடிஷ்னல் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னா ஆடிட்டர் ஷுட் ரெக்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட் டு டூ அசஸ்மெண்ட் அண்ட் தென் he should evaluate these assessment for future actions. Then he should ask the company to make cash flow forecast, and from that forecast he should analyze
the reliability of underlying data and adequate support. This point specifically can be asked as a question. What analysis should auditor make based on the cash flows forecast அப்படின்னா reliability of underlying data and adequate support. Reliability of underlying data and adequate support of those data. Analysis of reliability of underlying data, reliability of underlying data and adequate support of those data. And additional infos ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். Next, request the management for written representation. Implications for the auditor's report. We have 3 implications. இந்த 3 situationsலையும் auditor என்னென்ன opinion கொடுக்க போறாரு அப்படின்றதான் பார்க்க போறோம். We have opinions like modified opinion, unmodified opinion, adverse opinion, disclaimer of opinion அப்படிலாம் இருக்கு இல்லையா. இப்போ இந்த 3 implication, in 3 situationsல auditor என்ன opinion கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்கலாம். If going concern basis of account is not present. கம்பெனி வந்து கோயிங் கன்சர்ன் பேசிஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஆடிட்டர் செக் பண்ணும்போது ஆக்சுவலா அது வந்து கோயிங் கன்சர்ன் பேசிஸ்ல இல்ல. In that situation, auditor should give adverse opinion. Adverse opinion he should give. And then, if going concern basis of account is present, but material uncertainty இருக்கு. இதுல 2 situations இருக்கு. Material uncertainty disclose பண்ணிருக்காங்க அப்படின்னா auditor can give unmodified opinion. இந்த unmodified opinion should be mentioned as in the notes to the financial statements. Unmodified opinion அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆக்சுவலா என்ன இது மெட்டீரியல் அன்சர்டனிட்டி இருக்கு அப்படின்ட்டு கம்பெனியே அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்லிட்டாங்க. ஸோ தேர் இஸ் நோ ப்ராப்ளம். ஸோ ஹி வில் கிவ் அன்மாடிஃபைட் ஒப்பீனியன். ஆடிட்டர் வில் கிவ் அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் அண்ட் ஹி வில் டிஸ்க்ளோஸ் இட் இன் தி நோட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆனால் மெட்டீரியல் அன்சர்டனிட்டி இருக்கு, ஆனால் இந்த கம்பெனி வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணலை அப்படின்னா ஆடிட்டர் வில் கிவ் adverse or qualified opinion அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம். He is saying that he is not satisfied with the company's financial statement. அதுதான் adverse or qualified opinion. இதை வந்து எங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா பேசிஸ் ஆஃப் qualified opinion செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அண்ட் தேர்ட் கேஸ் என்னது அப்படின்னா மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் willing to do the assessment. அசஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆடிட்டர் சொல்றாரு. ஆனா மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் willing to do the assessment. In that situation, auditor should give qualified opinion or disclaimer of opinion. Qualified opinion அப்படின்னா நெகட்டிவான opinion. He is not satisfied with the financial statements of the company. And then last and easy topic, that is objective or responsibility of auditor. What is the objective and responsibility of auditor? He should obtain sufficient appropriate audit evidence. He should give a conclusion. That is, he should give an opinion. He should give an opinion or conclusion based on the obtained evidence, and he should submit a report according to SA 570, that is going concern concept.